Hello everyone. Exercise 3.8 ல first question பார்க்கலாம். Find the square root of the following polynomials by division method அப்படின்னு கொடுத்து ஒரு polynomial கொடுத்துருக்காங்க. x power 4 minus 12x cube plus 42x square minus 36x plus 9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ண சொல்லி. ஃபஸ்ட்டு நம்ம இது ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன செக் பண்ணோன்னா, இதோட பவர் எல்லாம் வந்து டிசெண்டிங் ஆர்டரில் இருக்கான்னு பார்க்கணும். இதில் வந்து எக்ஸ் பவர் 4, நெக்ஸ்ட்டு 3 வரணும், நெக்ஸ்ட்டு 2 வரணும், நெக்ஸ்ட்டு 1 வரணும். இப்போ கொடுத்துருக்கிறது வந்து டிசெண்டிங் ஆர்டரில் தான் இருக்குது. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு டிவிஷன் மெத்தடு யூஸ் பண்ணணும். டிவிஷன் மெத்தடை யூஸ் பண்ணால் நம்ம ஃபஸ்ட்டு டிவிஷன் சிம்பிள் வரைஞ்சிக்கலாம். டிவிஷன் சிம்பிள் போட்டுட்டு இந்த கொடுத்துருக்க பாலினாமியலை இங்கே எழுதிடலாம். எக்ஸ் பவர் 4 மைனஸ் 12x கியூப் ப்ளஸ் 42x ஸ்கொயர் மைனஸ் 36x ப்ளஸ் 9. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவோன்னா, இது வந்து டிவிஷன் மெத்தடை யூஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து ரெண்டு டேர்மாக லாஸ்ட்லேருந்து பிரிக்கணும். இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். அப்போ வந்து பேலன்ஸு இந்த ஒரு டேர்ம் வருது. ஃபஸ்ட்டு இதைத்தான் நம்ம சால்வ் பண்ணோம். இப்போ வந்து இதை சால்வ் பண்ணோன்னா இந்த எக்ஸ் பவர் 4 நம்ம இங்கே கீழே வரணும். இங்கேயும் எக்ஸ் பவர் 4 தான் வரணும். இங்கே ப்ளஸ் எக்ஸ் பவர் 4 இருக்குது, நமக்கும் ப்ளஸ் எக்ஸ் பவர் 4 தான் இருக்குது. அப்போ வந்து இங்கே ப்ளஸ்ஸு எக்ஸ் பவர் 4 வரணுன்னா இங்கே ஒரு நம்பர் வரணும், இங்கே ஒரு நம்பர் வரணும். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு எக்ஸ் பவர் 4 கிடைக்கும். இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கலான்னா, இங்கே பவர் 4ல் இருக்குது. அப்போது வந்து பாதியாக எழுதலாம். இந்த ஸ்கொயர் ரூட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து பவரில் வந்து பாதியாக எழுதலாம். எக்ஸ் பவர் 2, இங்கேயும் சேம் நம்பர் எக்ஸ் பவர் 2, எக்ஸ் பவர் 2 இன்ட்டு எக்ஸ் பவர் 2. மல்டிப்ளிகேஷனில் பவர் ரெண்டும் ஆட் ஆகும். அப்போ எக்ஸ் பவர் 4 கிடைக்கும் நமக்கு. எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவர் 4. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலான்னா, இந்த ஃபஸ்ட்டு நம்பருக்கு சைன் மாற்றணும். இங்கே ஆல்ரெடி ப்ளஸ் இருக்குது, அதனால் இப்போ மைனஸ் போடுறோம். அப்போ மைனஸ் போட்டால் இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் ஃபுல்லாக கேன்சல் ஆகும். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோன்னா, நெக்ஸ்ட்டு 2 டிஜிட்ஸ் எடுக்கணும். மைனஸ் 12x கியூப் ப்ளஸ் 42x ஸ்கொயர். இதுக்காக தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரெண்டாக லாஸ்ட்லேருந்து பிரிச்சுட்டு வந்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவோன்னா, இந்த பவரில் இருக்கிறத நம்ம வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் 2x ஸ்கொயர். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவோன்னா, நமக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு டைம் வந்து மைனஸ் 12x கியூப் கிடைக்கணும். 12x கியூப் கிடைக்கணுன்னா இங்கே இருக்கிற நம்பரோட ஏதாவது ஒரு நம்பரை நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணணும். அப்போ எப்படி கண்டுபிடிக்கலான்னா, 12x கியூப் இந்த ஃபஸ்ட்டு நம்பர், இது வந்து டிவிஷனில் போடலாம். இது மைனஸ் 12x கியூப், இது வந்து 2x ஸ்கொயர். இதையும் அடித்தோன்னா நமக்கு வந்து மைனஸ் 6 கிடைக்கும். இப்போ எக்ஸ் பவர் 2 எக்ஸ் பவர் 3 இதையும் அடித்தோன்னா எக்ஸ் பவர் 1 கிடைக்கும். அப்போ வந்து மைனஸ் 6x கிடைக்கும் நமக்கு. இந்த மைனஸ் 6xை இங்கே ஒரு டைம் எழுதணும், இங்கே ஒரு டைம் எழுதணும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா, இந்த மைனஸ் 6ஐ வந்து மல்டிப்ளை பண்ணும். மறுபடியும் எதோட மல்டிப்ளை பண்ணும்? இந்த ரெண்டு டேர்மோடையும். 1 டைம் இதோட மல்டிப்ளை பண்ணும், 1 டைம் இதோட மல்டிப்ளை பண்ணும். ஃபஸ்ட்டு மைனஸ் 6 இன்ட்டு 2 மைனஸ் 12 எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் கியூப். நெக்ஸ்ட்டு இதையும் மல்டிப்ளை பண்ணலாம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 6 இன்ட்டு 6 36 எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இதுக்குள்ளே சைனை மாற்றலாம். இங்கே மைனஸ் இருக்குது, அப்போ ப்ளஸ் போட்டுக்கலாம். இங்கே ப்ளஸ் இருக்குது, அப்போ மைனஸ் போடணும். இப்போ என்ன ஆகும், ஃபஸ்ட்டு டேர்ம் கேன்சல் ஆகிடும். இப்போ இதில் 42ல் 36 போனால் பேலன்ஸ் வந்து 6x ஸ்கொயர் கிடைக்கும். பெரிய நம்பருக்குள்ள சைனு ப்ளஸ்ஸு, அதனால் நம்ம ப்ளஸ் தான் போடணும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், நெக்ஸ்ட்டு மேலே இருக்கிற ரெண்டு டேர்ம் இறக்கணும். மைனஸ் 36x ப்ளஸ்
9. இப்போ மறுபடியும் என்ன பண்ணும், இந்த மேலே இருக்கிற ரெண்டு நம்பரோடையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே கொண்டு வந்து எழுதணும். மல்டிப்ளை பை 2. 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் 2x ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 6 இன்ட்டு 2 12x. 6 இன்ட்டு 2 12. இங்கே எக்ஸ் இருக்குது, அது எக்ஸ் அப்படியே வந்துடணும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், நமக்கு இங்கே வந்து ப்ளஸ் 6x ஸ்கொயர் கிடைக்கணும். இப்போ இது எப்படி கண்டுபிடிக்கலாம், என்ன நம்பர்னு சொல்லிட்டு. இப்போ ப்ளஸ் 6x ஸ்கொயர் இங்கே ஃபஸ்ட்டு உள்ள நம்பர் எடுத்துக்கலாம். டிவைடட் பை 6x ஸ்கொயர் 2x ஸ்கொயர். இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கும் கேன்சல் ஆயிரும். இந்த 2 வந்து 1 2s ஆர் இங்கே 3. அப்போ வந்து நமக்கு வந்து ப்ளஸ் 3 கிடைக்கிது. இந்த ப்ளஸ் 3 இங்கே ஒரு டைம் எழுதணும், இங்கே ஒரு டைம் எழுதணும் ப்ளஸ் 3. எகெயின் இந்த டேர்மோட 3யை மல்டிப்ளை பண்ணணும். ஒவ்வொரு டேர்மாக நம்ம 3யை மல்டிப்ளை பண்ணிகிட்டே வரணும். ஃபஸ்ட்டு இது இன்ட்டு 2x ஸ்கொயர் மல்டிப்ளை பை 3 6x ஸ்கொயர் நம்ம ஆல்ரெடி எழுதிட்டோம். அப்புறம் வந்து இங்கே மைனஸ் இருக்குது, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 12 இன்ட்டு 3 36. இங்கே எக்ஸ் இருக்குது, எக்ஸ் அப்படியே போட்டுக்கலாம். ப்ளஸ் 3 இன்ட்டு 3 ப்ளஸ் 9. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இதுக்குள்ளே சைன் ஒவ்வொன்றே மாற்றலாம். மைனஸ் ப்ளஸ் மைனஸ். இப்போ 6x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். மைனஸ் 36x ப்ளஸ் 36 கேன்சல் ஆயிரும். 9 பை 9 கேன்சல் ஆயிரும். அப்போ ஆன்சர் நமக்கு என்ன வரும், 0 கிடைக்கும். இப்போ வந்து நமக்கு இது ஃபைனல் ஆன்சர் 0ன்னு கிடச்சிட்டதுனால நம்ம வந்து ஆன்சரை ரீச் பண்ணிட்டோம். இப்போ ஃபைனல் ஸ்டெப் எழுத வேண்டியதான். தேர்ஃபோர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் x power 4 minus 12x cube plus 42x square minus 36x plus 9 equal to அப்படின்னு கொடுத்து இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, இதை வந்து மாடுலர் சிம்பிள் யூஸ் பண்ணி எழுதணும். x ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 3. இந்த மாடுலர் சிம்பிள் ஏன் யூஸ் பண்ணுறோன்னா, இப்போ ஸ்கொயர் ரூட்டுங்கிறதுனால நமக்கு ப்ளஸ் நம்பரும் வரும் மைனஸ் ஆன்சரும் வரும். அதுக்காக இந்த மாடுலர் சிம்பிள் யூஸ் பண்ணுறோம் நம்ம.